பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 119ஆம் சங்கீதத்திலே 165வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நாம் அநேக காரியங்கள் நேசிக்கிறோம். நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நேசிக்கிறோம், ஊழியத்தை நேசிக்கிறோம், நிறைய காரியங்கள் நம்ம நேசிக்கிறோம். நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குகிறோம், அதுக்கு நேரத்தை நாம் செலவு பண்ணுகிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நாம் வேதத்தை நேசிக்கணும். தேவனுடைய வசனத்தை, தேவன் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வேதத்தை நாம் நேசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டாகும். மிகுந்த சமாதானம் என்று சொல்லப்படும், குறைந்த சமாதானம் என்று சொல்லலை, அதிகமான சமாதானம், மிகுந்த சமாதானம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாவதற்கு நாம் தேவனுடைய வசனத்தை, இந்த வேதத்தை நாம் நேசிக்கணும். இந்த வேதத்தை நாம் நேசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் மாத்திரமல்ல, அவர்களுக்கு இடர் இல்லை. அவங்க ஒருபோதும் இடற மாட்டார்கள், அவர்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள், அவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை தடுமாறாதபடிக்கு, எரடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு இருப்பதற்கு நாம் இந்த வேதத்தை நாம் அதிகமாக நேசிக்கணும். இந்த உலகத்தில் நாம் எதை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் முதல்ல நம்ம வேதத்தை நேசித்தோம் அப்படின்னா, அதற்கு பிறகு நாம் நேசிக்கிறது எல்லாமே நமக்கு சமாதானமாக இருக்கும். நம்ம குடும்பத்தை மாத்திரம் நம்ம நேசிக்கிறோம், குடும்ப நிமித்தமாகவே நமக்கு வேதனைகள் வருகிறது, பிள்ளைகளை கொண்டு வேதனைகள் வருகிறது, வேலை நிமித்தமாக நமக்கு வேதனைகள், பிரச்சனைகள் வருகிறது. ஆகிய முதலாவது தேவன் தந்த இந்த வேதத்தை நாம் நேசிப்போமானால், தொடர்ந்து நாம் நேசிக்கிற எல்லாமே நமக்கு அனுகூலமாக, நமக்கு சமாதானமாக இருக்கும். நம்முடைய குடும்பம் நமக்கு சமாதானமாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சமாதானமாக இருப்பார்கள், பிள்ளை நிமித்தமாக நமக்கு சமாதானம் இருக்கும், நம்முடைய குடும்பத்தின் நிமித்தம் நமக்கு சமாதானம் இருக்கும், நம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு சமாதானம் இருக்கும், நம்முடைய வேலை நிமித்தம் நமக்கு சமாதானம் இருக்கும். ஆனால் அதற்கு முதலாவது நாம் அந்த வேதத்தை நாம் நேசிக்கணும். ஆகவே இந்த வேதத்தை நாம் நேசித்து நாம் இதை வாசிக்கும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சமாதானத்தை தருவார். நம்ம இடறுவதில்லை, நம்ம சோர்ந்து போவதில்லை, நம்ம விழுந்து போவதில்லை. எல்லாவற்றிலும் இந்த வேதம் நம்மளை தாங்கி நடத்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும், சரியான பாதையிலே நம்மளை வழி நடத்தும். இந்த வேதம் நமக்கு சமாதானத்தை தரக்கூடியது. ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் நாங்கள் எதை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த அந்த வேதத்தை நாங்கள் நேசிக்கிறதுனால எங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இடறுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை, தடுமாறுவது இல்லைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக உம்முடைய வேதத்தை நேசித்து உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.